ஆராசா வந்து ஒரு பலியாடு ஆக்கப்பட்டார் அப்படின்றத என்னுடைய பார்வை முதல்ல. ஏன்னா எல்லாத்தையும் அவரே அடிச்சுன்னு போல, ஊழலே நடக்கல அப்படின்றத நம்ம சொல்லல, அந்த ஆடியோ கேட்டல தெரியுது. அப்ப ஆராசாவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு புனிதர் பட்டம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஆராசா மட்டும்தான் குற்றவாளி, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் மிகப்பெரிய ஒரு துன்மார்க்கன் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போய் நிறுத்துவாங்க, இப்பயும் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆராசா காசு அடிச்சாரு, சரி அடிச்சார்ல, அடிச்சு யாருக்கிட்ட கொடுத்தாரு, இதுதான் ஒரு கேள்வி. இப்ப கனிமொழி எப்படி உள்ள வராங்க, கலைஞர் டிவி எப்படி இதுல உள்ள வருது, இப்ப இந்த ஆடியோல ரொம்ப கிளியரா சொல்றாங்க, 2Gல என்ன நடந்துச்சு, நான் உள்ள போயிட்டு இருந்தேன், நான் வந்து பஸ்ட் ஆயிட்டு தான், நான் வந்து அடுத்தப்பட்டு நான் வந்து வெடிச்சு எல்லாம் உண்மை சொல்லிட்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. திமுக போன முறை ஆட்சிக்கு வந்துச்சு, அப்ப வெளியே வந்திருக்கலாம், இடைப்பட்ட நேரத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்ப வெளியே இருக்கலாம். இப்ப என்ன வெளியாகுதுன்னா, நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஆராசா பலியாடாக்கப்படுகிறார் தொடர்ந்து. இதுல ஆராசா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா, இப்போ அண்ணன் சீமான் கூட சொல்லுவார் அடிக்கடிக்கு, ஏன் அந்த கட்சியில எங்க அண்ணன் ஆராசா அறிவாளியாச்சே, அவருடைய தலைவராக பார்க்கலாம். ஏன்னா எல்லா தரப்புலையுமே பார்த்தீங்கன்னா ஆராசா ஒரு அறிவாளி, ஆராசா ஒரு திறமையானவர். ஏன்னா அதில் நமக்கு மாற்றுப்பட்டு கருத்து கிடையாது. அவர் நிறைய புத்தக வாசிப்பாளர், நிறைய ஆங்கில புறமை வந்து கொண்டவர், நல்ல ஒரு வழக்கறிஞர், எல்லாமே சரி. ஆனாலுமே அவர் பட்டியல் சமுதாயம்ன்றதுனால அவருக்கு சில உயரங்களை திமுக கொடுக்கல. அவர் மிகப்பெரிய திமுக விசுவாசி ஆராசா, நீங்க அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. அவர் தான் கொண்ட சமூகத்திற்கு விசுவாசியா இருந்தது கிடையாது. இப்போ வந்து தலித் மக்களுக்காக அவர் எங்கேயுமே நின்னது கிடையாது. ஒரு பேட்டியில அவரே சொல்றாரு, இப்போ 2 பேருக்கு பிரச்சனை நடக்குது, ஒரு தலித்துக்கும் ஒரு 4 பிரச்சனை நடக்குதுன்னா, நான் வந்து தனி தொகுதியில தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கேன், ஆனா நான் வந்து போய் தலித் மக்களுக்காக பேச மாட்டேன், நான் பொதுவாக தான் நிற்பேன், ஏன்னா நான் இருக்கிற கட்சி திமுக கட்சி, நான் போய் நிற்க முடியாதுன்றத ஆராசாவே பதிவு பண்ணியிருக்காரு.